Hello everyone, welcome to Kokul Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் YouTubeல monetizationக்கான eligibility பற்றிய சில விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நேற்றுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னன்னு சொன்னா எப்படி ஸ்ரீலங்கால யூடியூப் சேனல் மொபைலை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்கலாங்க. மேலே இருக்கிற லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அதோட இப்போ பார்க்க போகிற விஷயம் யூடியூப் மானிட்டைசேஷனை பற்றி தான் பார்க்க போகிறேன். நான் சொல்ல போகிற முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், நிறைய யூடியூபர்ஸ் பிகினர்ஸ், அதாவது புதுசாக சேனலை கிரியேட் பண்ணிட்டு வர யூசர்ஸுக்கு தான் இந்த விஷயம். என்னென்னு சொன்னால், யூடியூப் சேனலை நாம் கிரியேட் பண்ணி 1 இயருக்குள்ள அவங்க தார எலிஜிபிலிட்டியை நாம் ரீச் பண்ணலைன்னு சொன்னால் அந்த சேனலில் மானிட்டைசேஷன் இனி கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லி நிறைய பேர் யூடியூப்பை விட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையான விஷயம் அது இல்லை. ஏதாச்சும் ஒரு 1 இயருக்குள்ள யூடியூப்பில் நீங்கள் 4000 வாட்ச் ஹவர்ஸும் அதோட 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் ரீச் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கும். நம்ம சேனலுக்கு 7 மாதத்திலேயே மானிட்டைசேஷன் கிடைச்சது. அதே மாதிரி நான் இன்னொரு சேனல் வச்சுருந்தேன். அந்த சேனல் 2வது வருஷத்துக்கு பிறகுதான் மானிட்டைசேஷனே கிடைச்சது. ஸோ ஏதாச்சும் ஒரு 1 இயர் அந்த எலிஜிபிலிட்டியை நாம் ரீச் பண்ணால் கண்டிப்பாக அந்த யூடியூப் சேனலுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கும். இது எல்லா சேனலுக்கும் ஒன்று தான். ரீச் பண்ண வேண்டிய எலிஜிபிலிட்டி என்னன்னு சொன்னால் 4000 வாட்ச் ஹவர்ஸும் அதோட 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு 1 இயரில் ரீச் பண்ணியிருந்தால் கட்டாயம் உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கும். பட் அந்த சேனல் எந்தவித வீடியோஸும் காப்பிரைட் இல்லாத வீடியோவாக இருக்க வேணும். அதோட ஸ்ட்ரைக் எதுவுமே இல்லாத ஒரு சேனலாக இருந்தால் கட்டாயம் மானிட்டைசேஷன் கிடைக்கும். ஸோ இந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் நான் இப்போ இந்த வீடியோவை போடுறேன். இதே மாதிரி சில முக்கியமான விஷயங்கள் நான் அடிக்கடி அப்டேட் பண்ணுவேன். நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கான நோக்கம் என்னென்னு சொன்னால், நிறைய பேர் சேனலில் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்படி 1 இயருக்குள்ள எலிஜிபிலிட்டி இருக்கணும்னு தெரிஞ்சதும் அவங்க அந்த சேனலை டவுன் ஆகுறாங்க. ஸோ நிறைய பேர் அதில் கண்டினியூஸாக வீடியோ போட மாட்டாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் அந்த வீடியோ பண்ணுறேன். அதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். அதோட ஸ்ரீலங்காவில் இருக்கிற நிறைய பேருக்கு இப்படி ஒரு யூடியூப் சேனல் தமிழில் இருக்குன்னு சொல்லி தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்சால் இந்த சேனலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வீடியோலாம் மீட் பண்ணலாம்.